சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சட்டசபை தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என்று நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு கட்டை விரலை உயர்த்தி காட்டி சூப்பராக உள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலினை அறிவாலயத்தில் சந்தித்த கவிஞர் வைரமுத்து தேர்தல் களம் மற்றும் முதல்வரின் தன்னம்பிக்கை குறித்து நெகிழ்ச்சியான கவிதை ஒன்றை வெளியிட்டுள்ளார். வாக்குப்பதிவு முடிந்த மறுநாள் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்த வைரமுத்து அவருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அந்த சந்திப்பின் போது முதல்வர் மிகுந்த புத்துணர்ச்சியுடன் இருந்ததை துடைத்து வைத்த ஆப்பிளாய் துளங்கினாய் நீ எனது தனது கவிதையில் வைரமுத்து வர்ணித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் சென்னையில் நிலவிய வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெள்ளிக்கிழமையன்று விரிவான ஆய்வு மேற்கொண்டார். தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 23 அன்று விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் மாநிலத்தின் பிற பகுதிகளை காட்டிலும் சென்னையில் வாக்குப்பதிவு சற்றே மந்தமாக இருந்தது. இதுகுறித்து அமைச்சர்கள் பி கே சேகர் பாபு, மா சுப்பிரமணியன் மற்றும் சென்னையில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர்களுடன் முதல்வர் ஆலோசனை நடத்தினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தலைமையிலான ஆட்சியில் அரசு மருத்துவமனைகள் நவீன தரத்துடன் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. தனியார் மருத்துவமனைகளுக்கு நிகராக சவாலான சிகிச்சைகள் கூட இங்கு எளிய மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக மலிக்னன்ட் போன் டியூமர் எனும் வீரியமிக்க எலும்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பிரபாகரன் என்ற கூலி தொழிலாளிக்கு மார்பு பகுதியில் இருந்த சுமார் 5 கிலோ எடை கொண்ட புற்றுநோய் கட்டி வெற்றிகரமாக அகற்றப்பட்டது. சென்னை கோவிலம்பாக்கத்தை சேர்ந்த சாருல் பிரபா என்பவர் இன்று தென்காசியிலிருந்து சென்னை நோக்கி வந்த பொதிகை அதிவிரைவு ரயிலில் பயணம் செய்தார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் அவர் இறங்கிய பிறகு தனது கையில் அணிந்திருந்த சுமார் 10 கிராம் எடையுள்ள 3 லட்சம் மதிப்பிலான வைரக்கற்கள் பதித்த தங்க வளையல் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து உடனடியாக அடுத்த ரயிலில் எழும்பூர் நிலையத்திற்கு வந்த அவர் அங்கு பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை துணை ஆய்வாளர் சுபாராவ் அவர்களிடம் புகார் அளித்தார். அந்த சமயம் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் எக்மோர் நிலையத்தின் 5வது நடைமேடைக்கு வந்து சேர்ந்து பின்னர் பராமரிப்பு பணிக்காக யார்டிற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது. உடனடியாக செயல்பட்ட துணை ஆய்வாளர் யார்டில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் குல்தீப் சிங்கிற்கு தகவல் தெரிவித்தார். அவர் சம்பந்தப்பட்ட 83 பெட்டியில் தீவிர தேடுதல் நடத்தி அங்கு விழுந்து கிடந்த வைர வளையலை பத்திரமாக மீட்டார். மீட்கப்பட்ட வளையல் RPF அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. உரிய அடையாளங்களை உறுதி செய்த பின் உரிய ரசீதுடன் திருமதி சாரு பிரபாவிடம் அந்த வளையல் ஒப்படைக்கப்பட்டது. தனது கடமையை விரைவாக மீட்டுக் கொடுத்த ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு அந்த பெண் பயணி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தேர்தல் ஆதாயத்திற்காக குழந்தைகளின் மனநிலையை தவறாக பயன்படுத்தியதாக தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 21ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட பிரச்சார கூட்டத்தில் பேசிய தவேக தலைவர் விஜய் குழந்தைகள் சாக்லேட் அல்லது கிண்டர் ஜாய்க்கு அடம்பிடிப்பது போல பெற்றோரிடம் அடம்பிடித்து தனக்கு வாக்களிக்க சொல்ல வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார். விஜயின் இந்த அரசியல் பேச்சு குழந்தைகளின் உளவியலை பாதிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டரமணி மாவட்ட அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் இது தொடர்பாக புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் விஜயின் பேச்சை கேட்ட எனது 5 வயது மகன் அவருக்கே வாக்களிக்க வேண்டும் என்று என்னிடம் அடம் பிடித்தான் எனவும் நான் மறுப்பு தெரிவித்த போது அவன் உணவை தவிர்த்து அழுது கொண்டே பிடிவாதம் பிடித்ததாகவும் இறுதியில் தாவேகாவிற்குத்தான் ஓட்டு போட்டேன் என்று எனது மகனிடம் பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது என்றும் விஜய் மாமா ஜெயிக்கவில்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன் என அவன் அழுது வருவது எனக்கு மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது என்றும் தேர்தல் ஆதாயத்திற்காக குழந்தைகளின் பிஞ்சி மனதில் இத்தகைய எண்ணங்களை விதைப்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டங்களின்படி தண்டனைக்குரிய குற்றம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியல் முதிர்ச்சியற்ற இத்தகைய தூண்டுதலில் ஈடுபட்ட விஜய் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விஜய் பேசிய அந்த வீடியோ காட்சிகளை சமூக வலைதளங்களில் இருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கும் புகார் அனுப்பியுள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்க தவறினால் நீதிமன்றத்தை நாடுவேன் என்றும் பாலகிருஷ்ணன் தனது மனுவில் எச்சரித்துள்ளார். விஜயின் இந்த பேச்சு தற்போது தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் அருகே பிராந்தை பகுதியை சேர்ந்தவர் புண்ணியமூர்த்தி, வயது 53. திமுகவை சேர்ந்த இவர் ஆலங்குடி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர். இவரது மகள் காவியா, வயது 26. இவர் ஆலங்குடி அரசு ஆதி திராவிடர் தொடக்கப்பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வந்தார். மேலகளக்குடியை சேர்ந்தவர் அஜித்குமார், வயது 30. பெயிண்டராக இருந்த இவர் ஒரே சமூகத்தை சேர்ந்த காவியாவும் அஜித்குமாரும் பல ஆண்டுகளாக காதலித்ததாக சொல்லப்படுகிறது. காவியா டீச்சர், அஜித்குமார் பெயிண்டர் என்பதால் காவியாவின் பெற்றோருக்கு தன் மகளை அஜித்குமாருக்கு திருமணம் செய்து வைக்க விருப்பமில்லை எனவும் காவியாவிடம் பேசி சம்மதிக்க வைத்து தங்களுக்கு உறவுமுறை குடும்பத்தை சேர்ந்த நபருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து நிச்சயதார்த்தம் செய்தனர். இதையடுத்து காவியா தனக்கு நிச்சயதார்த்தமானதையும் அதன் போட்டோவையும் அஜித்குமாருக்கு அனுப்பியதுடன் இனி என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம்
வேண்டாம் என்று சொல்லியுள்ளார். இந்நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி காலை வழக்கம் போல் காவ்யா பள்ளிக்கு சென்றுள்ளார். காவ்யா மீது ஆத்திரத்தில் இருந்த அஜித்குமார் அவரை வழிமறித்து கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் தஞ்சாவூரை உலுக்கியது. இதுகுறித்து அம்மாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அஜித்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிறையில் இருந்த அஜித்குமார் கடந்த மாதம் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இதை அறிந்த காவ்யாவின் தந்தை புண்ணியமூர்த்தி தன் மகளை கொலை செய்தவன் எந்த குற்ற உணர்ச்சியிலும் இல்லாமல் நடமாடுகிறானே என்று புலம்பியுள்ளார். மேலும் அஜித்குமாரை பழித்தீர்க்கும் விதமாக கொலை செய்யவும் திட்டமிட்டுள்ளார். அதன்படி புண்ணியமூர்த்தி தனது உறவினரான ஆலங்குடி கன்னித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் வயது 22, ராமலிங்கம் வயது 30, புலவர் நத்தம் பகுதியைச் சேர்ந்த கருப்பையா வயது 55 ஆகியோருடன் இன்று அதிகாலை அஜித்குமார் வீட்டிற்கு சென்றுள்ளார். வீட்டில் அஜித்குமார் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டிற்குள் புகுந்து அஜித்குமாரை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொடூரமாக கொலை செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து புண்ணியமூர்த்தி, லோகேஷ், ராமலிங்கம், கருப்பையா ஆகிய 4 பேரும் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். இதையடுத்து போலீசார் அஜித்குமார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மகளை கொலை செய்த இளைஞரை பழிக்கு பழியாக மகளின் தந்தை கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் மின் பற்றாக்குறை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோடை வெப்பம் முன்கூட்டியே தொடங்கியுள்ள சூழலில் தென் மாநிலங்களின் மின் தேவை குறித்த ஒப்பீட்டு அறிக்கையை மத்திய மின்துறை வெளியிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துடன் நடப்பாண்டு மார்ச் மாத மின் பயன்பாட்டை ஒப்பிடுகையில் தென் மாநிலங்களின் தினசரி மின் தேவை 59,934 மெகாவாட்டிலிருந்து 73,805 மெகாவாட்டாக உயர்ந்துள்ளது. அடுத்த மாதம் முதல் மாலை நேரங்களில் மின் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளதால் மின் தேவையை முன்கூட்டியே மதிப்பீடு செய்து மின் கொள்முதல் நடவடிக்கைகளை எடுக்குமாறு தமிழக மின் வாரியத்திற்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் காட்டுப்பள்ளி வாசல் அருகே பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு இருந்த நிலையில் அப்போது திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார், தீயணைப்புத் துறையினர் விரைந்தனர். நீண்ட நேரம் போராடி மீட்பு பணி மேற்கொண்டனர். விபத்தில் தொழிலாளர்கள் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களான ஆளுநர் ஷாநவாஸ் மற்றும் SS பாலாஜி ஆகிய இருவருக்கும் கட்சியில் மிக முக்கியமான உயர்மட்ட பொறுப்புகளை வழங்கி அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உத்தரவிட்டுள்ளார். கல்லிறக்கிய தொழிலாளி மீது துப்பாக்கி சூடு. தென்காசி போலீசார் வழக்கை விசாரிக்க கூடாது, நீதிமன்றம் அதிரடி. இந்த வழக்கை தென்காசி மாவட்ட போலீசார் விசாரிக்க கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மணிகண்டனின் தந்தை பெருமாள் சேட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் இந்த வழக்கை தமிழக போலீசார் விசாரணை செய்தால் தங்களுக்கு நியாயம் கிடைக்காது என்றும் CBIக்கு மாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கின் ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் வழக்கில் புதிய உத்தரவு பிறப்பிக்கும் வரை சம்பந்தப்பட்ட போலீசார் வழக்கை விசாரணை செய்யக்கூடாது என உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். தாவேகாவின் இணை பொதுச் செயலாளரும் திருப்பரங்குன்றம் தொகுதி வேட்பாளருமான CTR நிர்மல்குமார் சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளரை சந்தித்துள்ளார். அப்போது பேசிய அவர், இப்போது உதயநிதி துபாய் கிளம்பிவிட்டார், முதல்வர் கொடைக்கானல் கிளம்பிவிட்டார், இவர்களுக்கு இது மட்டும்தான் தெரியும் எனவும் தனது அப்பாவின் கொலையில் திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கிறது என்பதால் தான் ராகுல் எப்போதும் திமுகவுடன் ஒட்டாமலே இருந்து வந்தார் எனவும் 2026 சமயத்திலிருந்தே சென்னை வந்தால் கலைஞரை கூட நேரில் சந்திக்க மாட்டார் எனவும் தேர்தல் கணக்குகளுக்காக மட்டுமே திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறார் எனவும் தாவேகாவின் உத்தேச அமைச்சரவை பட்டியல் என சோசியல் மீடியாவில் பரவுவது எல்லாம் பெண் நிறுவனத்தின் வேலையே என்று தெரிவித்துள்ளார். திமுக கழக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் முரசொலி செல்வம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கோடம்பாக்கம் முரசொலி வளாகத்தில் அமைந்துள்ள முரசொலி செல்வம் அவர்களின் திருவுருவ சிலைக்கு நேற்று மாலை அணிவித்து திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் தலைவர் கலைஞரின் நிழலில் வளர்ந்து எனக்கு நிழலாய் இருந்தவர் அண்ணன் முரசொலி செல்வம் அவர்கள் என்றும் பதவிகளையோ விளம்பரங்களையோ விரும்பியவரும் அல்லர் அவர் என்றும் அதிகாரத்தை பயன்படுத்தி சிறையில் அடைத்த போது அஞ்சவும் செய்யாதவர், சிலந்தியாய் எழுத்துவளை பின்னி எதிரிகளை சிக்க வைத்தவர் எனவும் என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் அண்ணனாக உடனிருந்து வழிகாட்டிய முரசொலி செல்வம் அவர்களது நினைவுகளை போற்றுகிறேன் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் விவசாயிகளுக்கு தேவையான உரம் மற்றும் இடுபொருட்களை விநியோகிப்பதில் முக்கிய பங்காற்றும் தமிழக கூட்டுறவு விற்பனை ஆணையம் இனி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வரும் ஒரு பொது அதிகாரம் கொண்ட அமைப்பு என்று சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்து 1,13,600 ரூபாய்க்கும், கிராமுக்கு 100 ரூபாய் அதிகரித்து 14,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் ஏப்ரல் 30ஆம் தேதி 7 மாவட்டங்களிலும், மே 1ஆம் தேதி 8 மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் தர்மம் செய்திகளுடன். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.